Hi guys, welcome to my channel. நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கடையில வாங்குறது போலவே கட்லெட் எப்படி நான் வீட்டிலே செய்து கொள்ளலாம்ன்றத செய்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபிஷ் கட்லெட் தான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நீளமா கட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3 துண்டு ஃபிஷ் எடுத்து அதையும் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். எடுத்து வெங்காயம் உருளைக்கிழங்கு மீன் 3ஐயும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதோட நாங்கள் சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் எடுத்து அதோடய சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணும்போது உப்பு அளவையும் பார்த்து கொள்ளணும். கட்லெட்டுக்குரிய மசாலா செய்யும் போது எந்த பெரிய வேலையும் செய்ய தேவையில்லை. நாங்கள் எடுத்து வச்ச கிழங்கு மீன் அடுத்தது வெங்காயம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லாவே போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு விருப்பமான அளவில் இந்த போல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்த கட்லெட் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு முட்டை ஒன்றை நல்லாவே அடித்து வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் மாவு எடுத்து அதையும் நீங்கள் தோசை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் அதையும் கரைச்சி வச்சுக்கொள்ளணும். பிரெட் பவுடரையும் எடுத்து அதையும் 2ஆ பிரித்து வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லி நாங்கள் செய்யும்போது பார்ப்போம். நாங்கள் முதலாவது செஞ்சு வச்ச பால்ஸை நாங்கள் முட்டையில் பிரட்டிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்ச மாவுலையும் அதை பிரட்டிட்டு நாங்கள் பிரெட் பவுடரில் அதை நாங்கள் பிரட்டிக்கொள்ளணும். ஒரு தடவை நாங்கள் கட்லெட் பால்ஸை பிரெட் பவுடரில் பிரட்டிக்கொள்கிறோம் இல்லையா, அதை நாங்கள் திரும்பவும் நாங்கள் மாவில் போட்டு பிரட்டி கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பால்ஸ் எடுத்து பிரெட் பவுடரில் திரும்பவும் நாங்கள் பிரட்டி கொள்ளணும். இப்படி 2 தரம் நாங்கள் செய்யணும். இதை டபுள் லேயர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். 2வது தரம் அதை நல்லாவே பிரட்டிக்கொள்ளணும். நாங்கள் ஏன் இப்படி 2 லேயராக அதை போடுறோம்னு சொன்னால் கட்லெட் நாங்கள் 2 லேயர் போட்டு செய்கிறதுனால எங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே உடையாமல் அழகான கட்லெட் எங்களுக்கு கிடைக்கும். கட்லெட்டை நாங்கள் பொரிக்கும் போது நல்லாவே ஆயிலில் மூழ்கிற அளவுக்கு நாங்கள் பொரிச்சு கொள்ளணும். நாங்கள் குறைவாக ஆயில் ஊற்றி நாங்கள் பொரிச்சா கட்லெட்டில் எண்ணெய் பிடிக்கும். அதனால் நாங்கள் மூழ்கிற அளவுக்கு ஆயிலை வச்சு அதை பொரித்து எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கு செஞ்ச கட்லெட்டும் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் விரும்பினா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.